கண்டாலா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது. மழை பெய்யுது பார்த்தீங்களா? ட்ரெயின் மேலேருந்து போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மணி இப்போ 6 ஆகுது. எப்போவுமே 6 மணிக்கு எங்களுக்கு டானா வந்துடும். ஆனால் இப்போ 1 மணி 6 இப்போ தான் கண்டாலா வந்திருக்கு. இன்றைக்கி பயங்கர எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நேரில் நான் கேமராவில் எப்படி பதிவோன்னு தெரில. நேரில் அந்த வியூ பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. கேமரா எவ்வளோ அழகாக கிளியராக தெரியுதான்னு தெரியல. இது கண்டாலா காட். இந்த மலைக்கு மேலே நிறைய பங்களா மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எனக்கு கிளியராக தெரியுது. எப்படி இந்த மலைக்கு மேலே போய் வீடு கட்டியிருப்பாங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. பார்க்க ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. வியூ நல்லா இருக்குது. இதை கேமராவில் பார்க்குறதோட நேரில் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு. அழகை ரசித்து கண்டாலாவை கழிச்சிட்டு இப்போ கர்ஜத்துக்கு வந்தாச்சு. இனி அடுத்த ஸ்டேஷன் கல்யாண். இயற்கைக்கு மாற அழகு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இவ்வளோ க்ரீனாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இது இப்போ கர்ஜத். நிறைய பேர் பணம் இருக்கவங்க கர்ஜத்தில் இடம் வாங்கி போட்டு பங்களா மாதிரி கட்டி அது குவார்ட்டர்ஸ் மாதிரி வாடகைக்கு விடுறாங்க. எனக்கு கர்ஜத்தில் பங்களாவும் வேண்டாம், ஃபார்ம் ஹவுஸும் வேண்டாம், கோட்டையும் கட்ட வேண்டாம். நிம்மதி மட்டும் கடவுளுக்கு கட்டு தந்தால் போதும் நான் அப்படி நினைக்கிறேன். அப்பா 6 மணிக்கு வர வேண்டிய கல்யாண் 7:45 வந்திருக்கு. இப்போ டானா எப்போ போகும்? கல்யாண் ஜங்ஷன். கல்யாண்லேருந்து டானா போகிறதுக்கு 15-20 நிமிஷம் ஆகும். இனி அடுத்து நமக்கு எத்தனை மணிக்கு இறங்கும் தெரியல. இந்த மாதிரி எப்போவுமே இப்படி டிலே ஆனது கிடையாது. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ வண்டி எங்களுக்கு டிலே ஆகிட்டு. இப்போ நம்ம கல்யாண்லேருந்து புறப்பட்டாச்சு. அடுத்து நம்ம இறங்க வேண்டியது தான். நம்ம லக்கேஜ்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்மள்ட்ட 2 லக்கேஜ், எங்கள் 2 லக்கேஜ் வச்சாச்சு. எங்களுக்கு இந்த பக்கம் வரணும்னு கன்ஃபியூஸாக இருக்குது. ஒரு வழியாக வந்து நாங்கள் டானால இறங்கியாச்சு. இதெல்லாம் வச்சோம். இந்த பேக் தான் பயங்கர வெயிட்டு. இந்த ஸ்டெப்பு ஏறுறது தான் பயங்கர சவால். பயங்கர வெயிட்டு, நடக்க முடியல, தள்ளாடுது. அந்த கூட்டம்லாம் பன்வேல் ட்ரெயினுக்கு கூட்டம். நாங்கள் அந்த லக்கேஜ் வச்சுட்டு எப்படி ஏறும்னு தெரியல. பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம். இன்றைக்கி பக்ரீத் சொல்கிறனால இவ்வளோ கூட்டம். ஆஃபீஸ்லாம் சுட்டி அதெல்லாம் கூட்டம். வெளியே போகிறவங்க வரவங்களுக்கும் இந்த கூட்டம். இதெல்லாம் 1-2 ஆஃபீஸ் இருந்திருக்கும் போல். எந்த ஆனாலும் ஏறி தான் ஆகணும். இதை விட்டுட்டுனா முக்கால் மணி நேரம் வந்து ட்ரெயின். எப்படி இறங்குறாங்க பாருங்கள். இறங்குறதுனால நாங்கள் யாரும் ஒரு வழியை அடிச்சு பிடிச்சி ஏறியாச்சு. லக்கேஜ்லாம் இங்கே தான் வச்சுருக்கோம். வாசலில் நிற்கிறோம். அப்போ தான் இறங்குறது கரெக்டாக இருக்கும். உள்ளே போயிட்டோன்னா கஷ்டமாயிடும். பாய் சொல்கிறான் பாருங்கள் எல்லாருக்கும். இப்போ அடுத்த ஸ்டேஷனில் இறங்குவோம் பார்த்தீங்களா? கால் பக்கத்தில் வச்சாச்சு. பாய் ஒன்று இருக்குது. உள்ளே போயிட்டோன்னா இறங்குறது கஷ்டம் தான். வாசலில் தொங்கிக்கிட்டு இருக்கோம். எங்கள் அக்கா இறங்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக சிபிடி பேராக போய் வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து